வணக்கம். உங்களோட வாழ்க்கையில காசு பணம் சொத்து சுகம் பேர் புகழ்லாம் இல்லைங்கிறதுக்காக ஒரு சில உறவுகள் உங்களை சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உறவுகள் இருக்கிற இடத்துல மறந்தும் கூட உங்களோட கால் செருப்ப கூட கழட்டிடாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் துன்பம் கவலை எல்லாம் வந்தா கூட ஆறுதலுக்கு மட்டும் யாரையும் தேடிடாதீங்க. ஏன்னா கடைசியில அதுவே உங்க கழுத்தா இருக்கிற கத்தியா கூட மாறிடலாம். அதே மாதிரி நீங்க விழும்போது தாங்காம, நாம அழும்போது தொடைக்காம, நாம சிரிக்கிறப்ப மட்டும் நம்ம கூட வந்து ஒட்டிக்க கூடிய உறவுகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான உறவுகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க, மறந்து போயிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக வாழுங்க. நீங்க உங்களுக்காக வாழும்போது ஒரு சிலர் உங்களை விரும்புவாங்க, இன்னும் ஒரு சிலர் உங்களை வெறுப்பாங்க. அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை. நீங்க உங்களுக்காக வாழ்றப்போ அடுத்தவங்களை பத்தி நீங்க வந்து கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்மளோட பேச்சுக்கு எப்போ ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னு தெரியுதோ அப்பவே அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி வந்துடணும். மறுபடியும் அவங்க நம்மளை தேடி வர வரைக்கும் நாம விலகி வந்துறதுதான் நமக்கு நல்லதுங்க, நமக்கு கௌரவம். அதே மாதிரி நம்மளை விட்டு விலக நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கிறத விட அவங்கள பார்க்காம நம்ம தூரமா இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. அப்படி இருக்கிறது தான் நம்மளுடைய மதிப்பையும் மரியாதையும் நாமளே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு வழி. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் தாங்க. அதுல முதல் ஒண்ணு என்னன்னா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்போ நாம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கிறப்போ நம்மளுடைய நடத்தை இருக்கு பாத்தீங்களா, அது சரியானதா இருக்கணும். சோ இந்த ரெண்டு விஷயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதே மாதிரி வாழ்க்கையில இழந்ததை நினைச்சு நீங்க எப்போதுமே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா சில சமயம் வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது நாமளா அமைச்சுக்கிறது கிடையாது. அதுவா அமையறது தான் வாழ்க்கை அப்படிங்கறத அந்த நிதர்சனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில இழந்ததை நினைச்சுலாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க, இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி எந்த உறவுமே கடைசி வரைக்கும் இங்க நிலைக்காது அப்படிங்கறத நாம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் வாழ்க்கையினுடைய புரிதலே நமக்கு சரியா புரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பிடிச்சத வச்சுக்கோங்க, ஆனா யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் புடிச்சு வச்சுக்காதீங்க. கடைசியில கதற நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தவங்களை வந்து கம்பல் பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே புடிச்சு வைக்காதீங்க. கடைசியில் அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே ஏதோ ஒரு சூழல்ல அவங்களுடைய ஒரிஜினலான அந்த முகத்தை காமிச்சிட்டு தான் நம்ம கிட்ட இருந்து ஒரு பாடத்தை நமக்கு கத்து கொடுத்துட்டு தான் விலகி போவாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களை மதிக்கல அப்படின்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு உறவுகள் சொந்தங்கள் நட்பு எல்லாமே முக்கியம்தான். அதை விட நமக்கு மரியாதையும் தன்மானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நமக்கு பிடிச்சவங்க அப்படிங்கறதுக்காக நம்மள மரியாதை இல்லாத அந்த இடத்துல நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல அதை சகிச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு தன்மானம் முக்கியம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனுசரிச்சு போனாலும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சில சூழல்ல நாம நமக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கூட இருக்கிற ஒரு சில உறவுகள் நமக்கு புரிய வச்சுட்டு தாங்க போறாங்க. சோ வாழ்க்கையில மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு கடைசியில அடடா நமக்காக நம்ம வாழாத போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறதை விட நமக்காகவும் நம்ம வாழணும் அப்படிங்கறத உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தவங்க அதை நினைப்பாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க அப்படிங்கறதுக்காக உங்களுடைய வாழ்க்கைய தயவு செஞ்சு நீங்க வாழாம விட்டுறாதீங்க. கடைசியில் அதுக்காக கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. சோ ஒரு சிலர்லாம் தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். சோ அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில தொலைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத நாம தெரியாமலே தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம தேவையே இல்லை அப்படின்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத தெரியாமலே ஐயோ அவங்க இன்னும் வருவாங்க நமக்காக வருவாங்க அப்படின்னு முட்டாள்தனமா கடைசி வரைக்கும் நம்ம அவங்களுக்காக காத்துட்டு இருப்போம். சோ விட்டுட்டு போனவங்களை நினைச்சு கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்க கூட இருக்கிறவங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கான உறவுகள் யாரோ அவங்களுக்காக நீங்க வாழுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க,
தாகம் தீர்ற வரைக்கும் தான் இங்க தண்ணிக்கு மரியாதை. அதே மாதிரி தாங்க நம்ம கிட்ட தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சில உறவுகள்லாம் பாசம் நேசம் இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. இந்த தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னா அந்த மரியாதையும், தண்ணிக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கறோமோ அந்த மாதிரி தான் நமக்கும் யாருமே இங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சோ எல்லாமே தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கிட்ட ஒட்டிக்குவாங்க. தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா டாடா பாய் பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பசிக்காத போது கிடைக்காத உணவும், நாம பதறி போன போது நமக்கு கிடைக்காத உதவியும், மறுபடி எந்த ஒரு சூழல்ல நமக்கு கிடைச்சாலும் அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது கிடையாதுங்க. சோ இந்த எல்லா விஷயமும், இப்ப நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழல்ல நீங்க அடிபட்டு அனுபவப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.